بسم الله الرحمن الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وسفينا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله خيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் ஜீவப்பற்ற தலைவர் அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தளர்ந்து விடாத துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மக்கள் மீதும் இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும் இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் பெற்றாத ஜீவநதியாய் வெளிதோடட்டுமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் நம்முடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒழுங்குமுறையின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும், நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜுமா தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்லநாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால் அவன் கடமையாக்கி இருக்கிற, அவன் விதியாக்கி இருக்கிற, அவனுக்கு விருப்பமான ஒரு அமலாகிய இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அமர்ந்திருக்கிறோம். ஜுமா என்பது பெருநாட்களில் ஒன்று. மார்க்கத்தை யார் விரும்புகிறார்களோ, யார் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுடைய மூன்றாவது பெருநாள் இதுதான் இந்த ஜுமாவுடைய தினம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியான நாளில் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை, அல்லாஹ்விடத்திலே திருப்தியை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி காட்டியதை, அல்லாஹ் விரும்பியதை, அல்லாஹ் ஹராமாக்கியதை
ஏவல் விளக்கல்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் தினந்தோறும் பின்பற்றுகிற, ஏற்றுக்கொள்கிற, விரும்புகிற, நேசிக்கிற மக்களாக இந்த பூமியில் நாம் நடந்தோம் என்று சொன்னால், வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை ஆகச் சிறந்தது. அதைத்தான் புனிதமானவர்கள் என்றும் ஆகச் சிறந்தவர்கள் என்றும் அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த தரஜாவை உடையவர்கள் என்றும் பேசப்பட்ட, விரும்பிய நபிமார்கள் பெற்றார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறார். அவர்களுடைய பாதையில், அவர்களுடைய வழியில் மூமின்கள் என்று யாரெல்லாம் தங்களை சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் நடந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்களை போன்று சஹாபாக்கள் எப்படி நடந்து அந்த தேர்வை, அந்த விருப்பத்தை, இந்த தகுதியை பெற்றார்களோ, அல்லாஹ் அவர்களை நேசித்தான் என்று ஒரு வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்றால், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற வாசகம் யாரை குறிப்பிடுகிறது என்றால், அல்லாஹ்வும் அவர்களை நேசித்தான், அவர்களும் அல்லாஹ்வை நேசித்தார்கள் என்ற சொற்றொடர் சஹாபாக்களை பார்த்து, நபித்தோழர்களை பார்த்து முதலில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதிலிருந்து துவங்கி உலகம் அழிகின்ற காலம் வரை யாரெல்லாம் அந்த சுன்னாவை, அந்த வழியை பின்பற்றுகிறார்களோ அந்த மக்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறார். புனிதம் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் பல இடங்களிலே நமக்கு பயன்படுத்துகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மாதத்தை சொல்லுகின்ற பொழுது புனிதமான மாதத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு 4 மாதங்கள், அதிலே ரமதான் இல்லை. இபாதத்தை நாம் நேசிக்கிறோம், இபாதத்தை விரும்புகிறோம், இபாதத்திற்கு பல மடங்கு கூலி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற மாதம் அதற்குள்ளாக இல்லை. அல்லாஹ் வேறு 4 மாதங்களை தேர்வு செய்து அந்த 4 மாதங்களை அல்லாஹ் என்ன செய்தான்? புனிதமாக்கிறான் என்பதை நாம் குர்ஆன் சுன்னாவிலே பார்க்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு மாதம். துல்காயிதாவும் துல்ஹஜ் முஹர்ரமும், இந்த 3 மாதங்கள் அதற்கு தனித்து விடப்பட்ட ஒரு மாதம், ரஜபுடைய மாதம் என்று நாம் அறிகிறோம். என்று சொன்னால், மாதங்கள் புனிதமாக்கியவருடைய நோக்கத்தை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ரஜபுடைய மாதம் முதலுடைய ரஜப் என்று பேசப்படுகிற இந்த ரஜபுடைய மாதம் பல வரலாற்று சம்பவங்களை, நிகழ்வுகளை தாங்கி நிற்கிறது என்று பேசுகிறார்கள். உதாரணத்திற்கு சொன்னால், இந்த மாதத்தில் தான் தொழுகையும் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்டது என்ற செய்தி சொல்லப்படுவதுண்டு. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஅபாவை கிப்லாவாக மாற்றி அமைத்த நிகழ்வு இந்த மாதத்தில் தான் நடந்ததுண்டு என்று சொல்லப்படுகிற செய்தி உண்டு. இந்த மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் என்ற ஒரு விசேட வழி, அல்லாஹ் எது ஆகுமானது, எது ஹராமானது, எது ஹலாலானது, எது தடுக்கப்பட்டது என்பதை குறித்த ஒரு தெளிவை தன்னுடைய தூதருக்கு சொல்ல விரும்பி அழைத்த தினம் உள்ள ஒரு மாதம் என்றெல்லாம் நமக்கு செய்திகள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். என்றால் சம்பவம் எல்லாம் உண்மைதான், ஆனால் இப்படியான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் தான் நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் வரலாற்று நிகழ்வில் ஆய்வு செய்தால் அதற்கு ஆக கிடைக்கிற சான்றுகள் வெகு குறைவு. அதற்கு சொல்லப்படுகிற செய்திகள், மிஹ்ராஜை எடுத்துக்கொண்டால் மிஹ்ராஜுடைய செய்தியை குறித்து 6 விதமான ரிவாயத்துகள் பேசப்படுகிறது. ரஜபிலே நடந்தது என்று சொல்லப்படுவது உண்டு, முஹர்ரம் மாதத்தில் நடந்தது என்று சொல்லப்படுவது உண்டு, ரமலான் மாதத்தில் நடந்தது என்று சொல்லப்படுவது உண்டு. இப்படி பல கூற்றுக்கள் நமக்கு முன்னால் இருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், அன்பானவர்களே, எதுவாக இருந்தாலும் ரஜபுடைய மாதம் புனிதமாக்கப்பட்டது என்பதிலே எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. ஆண்டின் 7வது மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். என்று சொன்னால், அப்படியான மாதத்தில் அல்லாஹ் புனிதமாக்கிய, அல்லாஹ் சிறப்பிக்கக்கூடிய
அந்த மாதங்கள் என்ன பாடத்தை நமக்கு தருகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அந்த மாதத்தின் வாயிலாக பெற வேண்டிய படிப்பினை, இந்த மாதத்தின் வாயிலாக நாம் உணர வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் தௌபாவிலே பேசுவான். நாம் பல நேரங்களிலே அதை கேட்கிறோம். உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே மாதங்கள் என்பது என்னதான்? 12 தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் படைத்த காலத்திலிருந்தே மாதம் என்பது 12 வைத்திருக்கிறான். இதை கொண்டே உலகம் வானமும் பூமியும் எப்பொழுது உருவாக்கப்பட்டதோ அப்பொழுதிருந்தே மாதங்கள் என்பது 12 தான் என்று அல்லாஹ் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை பின்னால் சொல்கிறான். அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 4 மாதங்கள் புனிதமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு, தாலிக தீனுல் கையில், இதுதான் நேரான மார்க்கம், இதுதான் நேரான மார்க்கம் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். வழிகேட்டின் பக்கம் நீங்கள் போய்விடாதீர்கள். அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் போய்விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லாத செய்திகளின் பக்கம் என்ன செய்யாதீர்கள், போகாதீர்கள். அல்லாஹ் விரும்பாத காரியத்தை நீங்கள் விரும்பியதற்காக வேண்டி என்ன செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். அல்லாஹ் புனிதமாக்காத ஒன்றை நீங்கள் புனிதமாக்கி என்ன செய்யாதீர்கள், அதிலே நன்மை கிடைக்கும் என்று நடக்காதீர்கள். இவை எல்லாம் தான் அல்லாஹ் சொல்வது என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது பில்ஹஜ், தெளிவான வழிகேடு. இது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அது ஜுமாவுடைய குத்பாவிலே சேர்க்கப்பட்டது என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு. பில்ஹஜ்ஜின் வலாலத்தின் பின்னார், பில்ஹஜ் என்பது எது? வழிகேடு என்பதை நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகேடு என்பது எங்கதான் கொண்டு போகும்? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பில்ஹஜ்ஜுல் அஸா என்பது கிடையவே கிடையாது. அழகான பில்ஹஜ், நூதன வழிமுறை. இவை என்னது? இதை ஒன்று ஏற்படுத்தி கொண்டு இது நன்மை இருக்கிறது, இந்த அமலை செய்தால் நற்கூலி இருக்கிறது என்று சொல்லப்படுகிற செய்தி ஆக மோசமானது. அது நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை சொல்லுகிற விதமாகத்தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தாலிக தீனுல் கையும், இந்த மார்க்கம் நேரானது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல செய்தி என்ன? ஃபலா துலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புகாரியில், முஸ்லிம் கிதாபுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்க முடியும். கால ஸமா கனிஸ்ததார கஹியதி யௌம ஹரகஸ் ஸமாவாதி யௌம ஹரகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த ஸனத்துல் லிஸனா அஸ்ர மின் அஹ்ராத்தில் ஹுரும். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுகின்ற பொழுது அந்த செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். மாதங்கள் 12 என்பதும் அதை ஒட்டி வருகின்ற 4 மாதங்கள் தெளிவுபடுத்தப்படுவது ஹுருமுல் ஸலாஸத்துல், அல்லாஹ்வுடைய தோற்ற 4 மாதங்கள் புனிதமானது என்று சொன்னார். துல்காதா ஹஜ்ஜத் வல் முஹர்ரம் வல் ரஜப், 4 மாதங்கள் ஆக புனிதமானது. முபரல்லதி பைன ஜுமாத் வ ஷஅபான், ஷஅபானுக்கும் ஜுமாதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரஜப். முதல் என்று சொல்லக்கூடிய முதல் கூட்டத்தாரை உதாரணம் காட்டி சொல்லப்படுகிற செய்தி, அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. 2க்கும் இடையிலான மாதம் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தி புனிதப்படுத்தி அந்த மாதத்தை சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே ஒரு வாசகத்தை பதிவு செய்கிறான். பாருங்கள், மூமின்களை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா துஹில்லு ஷஆயிரல்லாஹி வலா ஷஅரல் ஹராம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய சூரத்துல் மாயிதாவுடைய 2ஆம் வசனம், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களையும் சிறப்பான மாதங்களையும் நீங்கள் அவமதிப்பதை ஆகமாக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த மாதத்தை மோசமாக கடந்து செல்வதை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஆகமாக்கிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். புனித மாதம் என்பது போர் தடுக்கப்பட்டது. இது பரவலாக உள்ள நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்,
4 மாதங்களில் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இது போர்க்காலங்களுக்குரியது. போர்க்காலங்களை 2 சாரார்களும் பின்பற்றி நடக்கின்ற பொழுது பேணப்படுகின்ற செய்தி. இதை தாண்டி போரிலே பங்கு பெறாத, போரை குறித்து அறியாத, போருக்கு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான செய்தி என்ன? இதில் அந்த மக்களுக்கு உண்டான படிப்பினை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது பாவமான காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மாதங்களுக்கு மாசு கற்பிப்பதை அல்லாஹ் தடை செய்கிறான் என்று சொன்னால், புனிதமான மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விதியாக்குகிறான் என்றால், அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். இந்த தடை, இந்த கட்டளை பாவமான காரியங்களில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பாவமான காரியங்களை விட்டு நான் தூரமாவது எப்பொழுது? ரமலானுடைய மாதத்தில். ரமலானுடைய மாதத்தில் நான் என்ன செய்கிறேன்? நான் இபாதத்து செய்திருக்கிறேன், நோன்பு வைத்திருக்கிறேன், நான் நோன்பாளி. அப்ப நான் என்ன செய்ய முடியாது? தவறுகளை செய்ய முடியாது. குறைந்தபட்சம் நோன்பு திறக்கிற நேரம் வரை, மகரீபு வரை, அது அந்த நேரம் வரை நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு எதுவெல்லாம் நான் தவறு செய்திருக்கிறேனோ அந்த தவறை இருந்து நான் என்னை தற்காத்து ஒரு சிலதை நோன்பு திறந்திருக்கு பின்னால் செய்து கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்கிறேன். பல சித்தாந்தங்களை, பல வழிமுறைகளை நாம் என்ன செய்கிறோம்? பின்பற்றுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அளவில் சொல்கிறான், புனிதமான மாதங்கள் என்பது உங்களுக்கு வருகிறது என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அந்த மாதத்தின் மூலமாக நீங்க எதிர்ப்பு, அந்த மாதம் புனிதமானது என்று சொன்னால் அந்த மாதம் புனிதத்திற்குண்டான நன்மையை, தகுதியை, அந்தஸ்தை சும்மா புனிதமான மாதம் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டா முடிஞ்சிருதா? புனிதமான மாதம் எனக்கு வந்தது, ரமலான் வந்தது, துல்காதா வந்தது, துல்ஹஜ் வந்தது. முஹர்ரம் மாதத்தில் கூட நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளலாம். 2 நோன்பு இருக்கிறது, ஆசுராவுடைய 2 நோன்பு இருக்கிறது என்ற அந்த ஞாபகம், அந்த அச்சம் நமக்கு வரலாம். அல்லது துல்காதாவிலே இன்னவரை துல்ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய காலங்களாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு பயன்படலாம். இது அல்லாத புனிதமான மாதங்களுக்கு என்று சில சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை வேறு விதமாக மாற்றிவிட்டார்கள் மார்க்கம் தெரியாத மனிதர்கள். ரஜப் மாதம் என்றால் பரக்கத்தை தேட வேண்டும். ரஜப் மாதம் வந்தால் நாம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தருகிற மாதம், பரக்கத்தை அல்லாஹ் அள்ளி கொட்டுகிற மாதம். அந்த மாதத்தில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் பரக்கத்து தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அது போதுமானது. எது? 11 மாதங்களுக்கு அது நமக்கு நன்மையை பெற்று தரும் என்றெல்லாம் கற்பனையான ஒரு செய்தியை மக்களிடத்திலே உலாவிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை தேடுவது என்பது மோமினா ஆன பெண் மக்கள் ஒவ்வொரு மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பரக்கத் என்பது ஆண்டு முழுவதும், காலம் முழுவதும், நம் உயிர் மூச்சிருக்கிற காலம் எல்லாம் அல்லாஹ்விடத்தை கேட்டு விரும்பி பெற்றுக் கொள்ளுகிற சுபாவம் வேண்டும் என்றும் என்பதும் அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை மறந்து விட்டார்கள். ஒரு மாதத்தில் என்ன செய்து விட்டார்கள்? அதை சுருக்கி விடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக 2 செய்தி இதற்குள்ளாக உண்டு. முதலாவது, இந்த மாதம் புனிதமானது. தீமைகள் செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தீமைகளை செய்யக்கூடியவர்கள் புனிதமான மாதத்தில் ஒரு நன்மையை செய்தால் அந்த மாதம் புனிதமானது, அந்த நன்மைக்கு கூலி உண்டு என்றால் அதில் பல அறிஞர்கள் சொல்லுகிற செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். தீமைகளை செய்வதும் அழிவில் உங்களை ஆழ்த்தக்கூடிய பாவமான காரியங்களை செய்வதும், அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவமான காரியங்களில் வீழ்வதும் ஆக மிகப்பெரியது இந்த மாதத்தில் என்று சொன்னார். புனிதமான மாதத்தில் பாவங்கள் செய்வது என்பது கடுமையான தண்டனையை அல்லாஹ்விடத்தில் பெற்று தந்துவிடும் என்ற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பதிவு செய்வார்கள். அப்ப இது நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 மாதங்களை புனிதமாக்கி அதை கண்ணியப்படுத்த சொல்கிறான் என்றால் அந்த 4 மாதங்களில் நல் அமல்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு கிடைக்கிற கூலி எப்படி நல்லதோ மகச்சானதோ
அதே போன்று 4 மாதங்களில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உண்டான தண்டனையும் ஆக கடுமையானது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியில அறிவிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த 4 மாதங்கள் லுல்முக்கு எதிரானவை, அநியாயத்திற்கு எதிரானது. இந்த 4 மாதங்களில் செய்யும் அநியாயங்கள், பாவமான காரியங்கள் மற்ற எல்லா காலங்களில் செய்யும் பாவங்களை விட மிக பெரியது, தண்டனையில் ஆக கடுமையானது என்று கதாதார ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்ப இதுவெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். இவையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்றுத் தருவதற்காக வேண்டி சொல்லப்படுகிற செய்தி என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்கிறான், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அந்த வசனத்திலே முடிக்கிறான். உங்களுக்கு நீங்களே உண்மை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நாளை மறுமையில் உங்களுடைய அநியாயம் உங்களை சுற்றி வந்து நிற்கும், இருளாக உங்களை அதில் சூழ்ந்து கொள்ளும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் எங்க நிற்கிறீர்கள். கடும் கும்மிரட்டில் நின்று கொண்டிருந்தால் எப்படி உங்களால் எதையும் அறிய முடியாதோ அதே போன்ற சூழ்நிலையில் நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இப்படியான மாதங்கள் வருகின்ற பொழுது இந்த மாதங்களின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற படிப்பினைகளை, பாடங்களை நம் கணம் கூர்ந்து நம் நினைவுபடுத்தி நம்மை சைத்தானிடமிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய வழிமுறைகளை தேர்வு செய்து நடக்கின்ற மக்களாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மை என்று சொன்னால் அநியாயம், அநியாயத்திற்கு பல செய்திகள் உண்டு. அநியாயங்கள் என்று சொன்னால் 3 வகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைப்படுத்துவார்கள். 3 வகையாக அநியாயத்தை வகைப்படுத்துவார்கள் என்பதை நீங்கள் பார்க்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி அபூதாபியிலே இடம்பெற்றிருக்கிறது. உண்மைக்கு அநியாயத்திற்கு 3 விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது, மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம். மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம் முதலாவது. இரண்டாவது, மனிதன் பிற மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இரண்டாவது. மூன்றாவது, மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய அநியாயம். இந்த 3 அநியாயங்களையும் நாம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிற செய்தி அனஸ் ரலியல்லாஹு சொல்கிற அந்த ரிவாயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். அதாவது அநியாயத்தின் முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்ன? அநியாயங்கள் மிகப்பெரியது என்னதான்? இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய அநியாயம் தான் ஆக முதன்மையானது என்று சொல்லப்படுகிற செய்தியை பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அநியாயத்தை மன்னிக்கவே மாட்டான். ஒரு காலம், எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் இணை வைப்பதை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். 2ஆம் வகை அநியாயம் அல்லாஹ் மன்னிப்பான், அந்த மனிதர்கள் மன்னித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான். 3ஆவது அநியாயம் அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அதை விட்டுவிட மாட்டான். அல்லாஹ் மன்னிக்காத அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் நபியோ அல்லது தூதராகவோ அறிவிக்கப்படாத ஒரு மனிதர், ஆக மிகச்சிறந்த அறிஞர். அல்லாஹ் அவருடைய பெயரிலே ஒரு அத்தியாயத்தையே ஏற்படுத்தி அந்த அத்தியாயத்தின் மூலமாக மக்களுக்கு பல படிப்பினைகளை சொல்கிறான் என்றால் என்ன காரணம்? எதற்காக வேண்டி அல்லாஹ் அதை பதிவு செய்தான்? என்ன காரணம் என்று சொன்னால், தன் பிள்ளைக்கு அவர் செய்த உபதேசம், தன் குடும்பத்திற்கு அவர் செய்த உபதேசம், தன்னுடைய மகனை பார்த்து சொன்ன செய்தி, நீ ஒருபோதும் என்ன செய்து விடாதே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடாதே என்று சொன்ன அந்த வாசகம், அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொன்ன வாசகம் நாம் என்ன செய்கிறோம்? அதை அத்தியாயமாகவே பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான், "வயதுகால லுக்மான் லிஅபனிஹி இப்னி வஹுவ யுஅதிமு யா புனைய லா துஷ்ரிகு பில்லாஹி இன்ன ஷிர்கன் லظுல்முன் அதீம்." அல்லாஹ் தஆலா பேசுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், என் அருமை யா புனைய, என்ன அருமை மகனே, நீ ஒருபோதும் அல்லாஹ்விற்கு என்ன செய்து விடாதே, இணை வைத்து விடாதே என்று சொன்னார்கள். அது மாபெரும் அநியாயம் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் சகோதரர்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும், அந்த ஆளுநராக அவரை அனுப்புகின்ற பொழுது அந்த சொன்ன செய்தியை நீங்கள் பார்க்கணும். முஆத், அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு உள்ள உரிமை என்ன தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். யாரும் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்தவர்கள். அதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதும் அவர்கள் எதையும் இணையாக்க இருப்பதும் தான் என்னது? ஆக அல்லாஹ்வுடைய உரிமை. அல்லாஹ்வுடைய உரிமையை யாரும் பறித்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய உரிமையை யாரும் எடுத்து விடக்கூடாது. அந்த உரிமை என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வை வணங்குவதும் இரண்டும் தான் அவருடைய அடிப்படை உரிமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸுல் குத்ஸியிலே நீங்கள் பார்க்க முடியும். ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்ல முடியும், நான் இணை கற்பவர்களை விட்டும் இணை கற்பிச்சலை விட்டும் நான் சேவைகளற்றவன் என்பதை நபியே நீங்கள் உணர்த்தி விடுங்கள். யாராவது என்னுடன் பிறரை இணையாக்கி எனக்காகவும் பிறருக்காகவும் நற்செயல் முடிந்தால் அவனையும் அவனுடைய இணை வைப்பையும் விட்டு நான் என்ன செய்து விடுவேன்? நான் தூரமாகி விடுவேன், அவனை தனியே விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக முஸ்லிம் கிதாபிலே ஒரு ரிவாயத் உண்டு. அப்படியானால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் மறந்து அல்லது பொதுவோக்காக அலட்சியமாக ஒவ்வொரு காரியங்களில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற நீங்கள் நினைக்கலாம், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில்லை, நான் சிலைகளை வணங்குவதில்லை, நான் இணை இருப்பதில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்திருக்கிற, அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற, அல்லாஹ் விரும்பாத காரியங்களை நீங்களும் நானும் துணிந்து செய்ய முற்படுவோம் என்றால் அன்பானவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு கொண்டு போய் இட்டு செல்லும் என்பதை புரிந்து கொள்ளும். இன்றைக்கு பல நிலையிலே பார்த்தோமா இல்லையா? இன்றைக்கு புத்தாண்டுகள் பிறந்து போனது, புத்தாண்டு அவர்களாக சொல்லிக் கொண்டு அந்த ஆண்டில் துவக்கத்தில் நடந்த பல நிகழ்வுகளை பார்த்தோம். பெரிய வேதனை என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, அடுத்த நாள் பிறந்தால் பல சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் வந்துவிடும் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அறியாமை. அந்த ஆண்டில் ஒரு நாளில் கிடைப்பது ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைத்துவிடும் என்பது யூத நசாராக்களுடைய வழிமுறை என்றால் அது அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த நாளில் அந்த இரவில் பல முஸ்லிம் சமூக மக்கள் அதை தங்களுடைய வைபவமாக விழாக்களாக எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பல இடங்களில் நாம் பார்த்தோம். அந்த இரவில் அந்த நேரத்தில் அவர்கள் பல இடங்களில் ஒவ்வொரு தெருக்களில் ஒவ்வொரு மூலைகளில் குடும்பம் சகிதமாக உருக்காக்களோடு இஜாபுகளோடு நடந்து கொண்டிருக்கிற அவலத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவரை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். இதை செய்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதற்குள் நுழைந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை பற்றி அல்லாஹ் நடத்தி என்ன கேட்டுவிடப் போகிற மகிழ்ச்சி சந்தோஷம் அனுபவிப்பதற்கு என்று சொல்லக்கூடிய யூத நசாராக்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர் பொந்திற்குள் நுழைந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பொந்திற்குள் நுழைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அந்த எச்சரிக்கை காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். இவர்கள் இபாதத்தாளிகள். நீங்கள் ஒரு ஹதீஸை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, திஹாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, உஹதிற்கும் பத்ருக்கும் அடுத்தால் உள்ள மலை, அந்த மலை அளவிற்கு அந்த மக்கள் நன்மைகளை செய்து கொண்டு வருவார்கள். அந்த மலை அளவிற்கு நன்மைகளை செய்து கொண்டு வருவார்கள். அப்படியான செய்து கொண்டு வந்திருக்கிற அந்த மனிதர்கள் நினைத்துக் கொள்வார்கள், நாங்கள் இவ்வளவு அமல்களை செய்திருக்கிறோம், இவ்வளவு நற்கர்மங்களை செய்திருக்கிறோம், இவ்வளவு தான தர்மங்களை செய்திருக்கிறோம் என்று அவர்கள் வருவார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக நடந்த காரணத்தினால், அல்லாஹ் விரும்பாத அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத காரியத்தை துணிந்து செய்த காரணத்தினால் இவருடைய அமல்கள் புழுதிகளை போல, காற்றில் பறக்க விடப்பட்ட புழுதிகளை போல அவர்கள் முகத்தில் தூக்கி எறியப்படும் என்று சொன்னார். எப்படி இந்த ஹதீஸ் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வர வேண்டும். நான் செய்த அமல், நான் செய்த நற்காரியம் புழுதிகளாக மாற்றப்பட்டு அது குப்பைகளாக ஆக்கப்பட்டு நம்முடைய முகத்தில் நரையில் அவனை வீசப்படுவதை போல அதுவும் சேர்ந்து வீசப்படும் என்று சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்றால் யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? நினைத்து பாருங்க. சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்றைக்கு எல்லா பாவங்களும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு வயத்தில் நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் ஒரு பாவத்தை சாதாரணமாக கருதினால் அல்லாஹ் அதை உங்களுக்கு மலையாக மாற்றுவார். நீங்கள் மலையாக மாற்றுவார். அல்லது நீங்கள் ஒரு பாவத்தை மலையாக கருதி
அந்த பாவத்தில் நான் விழுந்து விட்டேன் யா அல்லாஹ் என்று மலையாக நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? சாதாரணமாக மாற்றுவான். என்ன காரணம்? நான் அதை பதுவாக கருதினேன். சஹாபாக்கள் பேசுவார்களா இல்லையா? அன்றைக்கு மக்கள் பாவங்களை செய்தோம். நாங்கள் அந்த நேரத்தில் பாவங்கள் செய்வது என்பது எங்களுடைய தலையில் அடித்து கொண்டிருந்த மிகப்பெரிய பாரமாக நினைத்துக் கொண்டிருந்தோம். ஒரு பாவம் நடந்துச்சுன்னா அந்த பாவத்தை நாங்கள் கருதுவது எப்படி? எங்களுடைய தலையில மலை அடித்து கொண்டிருப்பதை போல. ஆனால் இன்றைக்கு மக்கள் எப்படி அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? மூக்கில் ஒட்டி கொண்டிருக்கிற ஊசியை போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவத்தை அப்படித்தான் கருதுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோமா? அப்படித்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இன்றைக்கும் கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இப்படியான சின்ன சின்ன பாவங்கள் அதிகரித்து போகின்ற பொழுது அது ஒரு குற்றமே இல்லை என்று கருதுகின்ற சூழல் உண்டாகும் என்றால் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹவுசிங் லோன்கள் சாதாரணமாக ஆக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மக்களிடத்தில். எப்படி இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் பிறர் பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக வாழ வேண்டும், குடும்பத்திற்கு எல்லா ஜீவிதத்தையும் பெற்று தர வேண்டும், குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஹவுசிங் லோன்கள். எப்பொழுது தெரிகிறது? அவன் வங்கியில் வந்து அந்த வீட்டை அப்படியே கைமாற்றுகின்ற பொழுது அந்த வீடு அவர்களால் கட்ட முடியாமல் வேறொரு நபருக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அது வெளிப்படுகிறது. இல்லை என்றால் இல்லை. அப்ப அல்லாஹ் தடுத்திருக்கிற பெரும்பாவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அநியாயமான வட்டியை சாதாரணமாக கருதுகின்ற நிலை வந்திருக்கிறதா? அதுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல 0% என்று அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. 0% என்று கொடுக்கப்படுகின்றனால் கொடுப்பதற்கு அவன் முட்டாளவன். அவன் எதற்காக வேண்டியதை வைத்திருக்கிறான்? எல்லோருக்கும் இனாமாக தானமாக கொடுத்து விட்டு அவன் எப்படி அதை நடத்துவான் என்ற சாதாரண ஒரு லாஜிக் வேண்டாமா? ஆனாலும் என்ன செய்யப்படுகிறது? சாதாரணமாக ஆக்கப்படுகிறது என்று சொன்னால் அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் சிலர் அவர்களுடைய பாவங்களுக்காக வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் நரகத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய அளவிற்கு அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். இதனால் நரகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்த மக்கள், இணை வைப்பாளர்கள், முஸ்ரிக்கீன்கள், இவர்கள் எல்லாம் சிறிய பாவங்களை அனுபவித்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு அவர்கள் திரும்பி இருப்பார்களே, அப்படியான மக்களுக்கும் அவர்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு உண்டான தண்டனை என்ன செய்யப்படும்? வழங்கப்பட்டு நரகத்தை அனுபவித்து விட்டு தான் வெளியேற வேண்டும். அப்படி அவர்கள் வெளியேறுகின்ற பொழுது நிரந்தர நரகமா காலிதீன பீஹா, நிரந்தர நரகத்தில் இருக்கிறார்களே, அப்படியான மக்கள் இறை நம்பிக்கையாளர்களை கொலை போடுகின்ற வகையில பேசுவார்கள். அப்படி பேசுகின்ற செய்தியை சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்தியும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டும் எங்களுக்கு மாற்றமாக உலகில் இருந்தீர்கள், உங்களுக்கு அது இந்த இடத்தில் ஒன்றும் பயனளிக்கவில்லையே. நீங்க நலத்தால இருந்து இபாதத்து செய்துட்டு இருந்தா நாங்க பார்த்தோமே, நாங்க தான் தப்பு செஞ்சோம். நீங்க இபாதத்து செய்திருக்கிறோட பார்த்தோமே, ஆனா நீங்களும் என்ன செய்கிறீர்கள்? நரகத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த பயனையும் அது தரவில்லையே என்று அவர்கள் சொல்வார்கள். இதை கேட்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முஸ்லிம்களுக்கு, அந்த சிற்குவாதிகளுக்கு, அந்த இணை வைப்பாளர்களுக்கு அவர்களுக்கு துயரத்தை தருவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வான்? இப்படியான பாரமாக கருதி பாவங்களிலே தள்ளப்பட்டு அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தார்களே, தௌபா செய்து மீண்டு வந்தார்களே, அந்த மக்களை அத்துணை பேரையும் அல்லாஹ் நரகத்தில் இருந்து வெளியேற்றுவான். நரகத்தில் இருந்தால் அத்துணை மக்களையும் வெளியேற்றுவான். அப்படி வெளியேற்றி அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்புகின்ற பொழுது இப்படி கூடிய மக்கள் சொல்வார்கள், நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே, நாங்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட மக்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்படி சொல்லிவிட்டுத்தான் 15வது அத்தியாயத்துடைய 2வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்பதை பார்க்க முடியும். ருபமா யௌமல் லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதி காட்டிய செய்தியை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னால், நாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று இறை மறுப்பாளர்கள் அந்த வேளையில் விரும்புவார்கள்
என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் ஊடாக நமக்கு தெரிவிக்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்கள் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக கருதி நம்முடைய ஆசாவாசம், நமக்கு கிடைக்கக்கூடிய சுகம், நமக்கு இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்பமான வாழ்வு, முடிந்துவிடக்கூடிய இந்த உலகம், இதை சைத்தான் என்ன செய்கிறான்? நமக்கு நீட்டமாக காட்டுகிறான். நமக்கு இதில் நிறைய சுகபோகங்கள் உண்டு என்று காட்டுகிறான். நாம் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன செய்திகளை நினைத்து பார்க்க கடமை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஜீனத்துல் ஆயாவது துன்யா, இந்த உலகம் என்பது அலங்காரமானது, அது உங்களை ஏமாற்றிவிடும். அது உங்களை என்ன செய்யும்? ஏமாற்றிவிடும். வலஉம், அது உங்களுக்கு வேடிக்கை காட்டும். அது உங்களுக்கு வேடிக்கை காட்டும். இதுல நீங்கள் சைத்தானில் வீழ்ந்து விட்டால் நாளை மறுமை கை சேதமாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சிறிய சிறிய பாவங்கள், அது பெரும்பாவங்களாக நம் கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை சாதாரணமாக சந்தோஷத்தின் பெயரால் செய்து ஒரு கட்டத்திலே அல்லாஹ்விடத்தில் முத்திரை கூட்டப்படுகின்ற பொழுது இவன் பெரும்பாவத்தின் ஊடாக விழுந்து விடுவான் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இது மாதிரியான நாட்களில், இது மாதிரியான மாதங்களில் அன்பானவர்களை யோசிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நான் நினைத்து பார்க்க வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே சொன்ன செய்தி, மறுமை நாளில் நரகவாசிகளில் லேசான வேதனை அளிக்கப்படுவரிடத்திலே பூமியில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்று சொன்னாலும் அவற்றை நீங்கள் இணையாக கொடுக்கப்பட்டு இந்த வேதனையில் நீங்கள் விடுதலை பெற்றுவிட முன்வருவீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த மக்கள் ஆம் என்று துள்ளி குதிக்கின்ற காட்சியை பார்க்க முடியும். அத்தனையும் பிழையாக கொடுத்து இந்த நரகத்திலிருந்து தப்பி பிழைக்காமல் விரும்புவான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தி அதற்கு பதிலாக ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து நீங்கள் வெளியேறுகின்ற பொழுது, அணுவாக இருந்து வெளியேறுகின்ற பொழுது, இதைவிட லேசான ஒன்றை, எனக்கு எதையும் இணை வைக்க கூடாது என்பதை உங்களிடத்தில் நான் எதிர்பார்த்தேனே. ஆனால் நீங்கள் பூமியில் உங்களை அனுப்பிய பொழுது எனக்கு இணை வைப்பதை தவிர வேறு எதற்கும் நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லையே என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதிலாக அதை சொல்லுவான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, யோசித்து பார்க்க கடமை கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் அங்கேதான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடக்கிற, அல்லாஹ்வுடைய பட்டியலிலே நஷ்டவாடிகளாக மாறுகிற காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஈமான் நசுக்கப்பட்டு, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஈமான் வெளியேற்றப்பட்டு, நம்முடைய உள்ளத்தில் இவன் லாய்க்கில்லை என்ற முத்திரை குத்தப்படும் என்று சொன்னால், எனக்கு உலகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு, உலகத்தில் இருக்க ஆசாபாசங்கள் திறக்கப்பட்டு, உலகத்தில் ஜாகிலியத்தான சிந்தனைகள் திறக்கப்பட்டு, அதை நான் சரி கண்டு அதன் வழியாக பயணிக்க ஆரம்பித்து விட்டால், அன்பானவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள், பிறகு அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஸ்தாகு குஃப்ரா. நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொண்டு, இப்படி நீங்கள் நடந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை அந்த வழியிலேயே பயணித்து சும்ம ஸ்தாகு குஃப்ரா, அந்த வழியிலே நீங்கள் வழிகேட்டுடைய பாதையிலே செல்லுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது, அதுதான் உங்களுக்கு சரி, உங்களுக்கு அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? மாற்றி அமைத்து விடுவான் என்ற குர்ஆன் வசனத்தை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்றுக்குரியவர்களே. மாதங்கள் புனிதமாக ஆக்கப்பட்டிருப்பதும், புனிதமான மாதத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருகின்ற செய்திகளையும் இது மாதிரியான நாட்களில் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நினைத்து பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்திருக்கிற காரியங்களிலிருந்து, ஷைத்தானுக்கு நண்பனாகாமல் மாறுகின்ற காரியத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து அல்லாஹ்வை நெருங்குகிற, அல்லாஹ்வை நேசிக்கிற வழிமுறைகளை கண்டறிந்து அதன்பால் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியான பாதையை தேர்வு செய்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الأمين وعلى آله وأصحابه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மாதங்கள் வழியாக பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறான் என்றால், புனிதமான மாதங்களுக்கு வேறு வேறு பட்டியலிட்டு இது பரக்கத்துடைய மாதம், இது அந்த மாதம், இது ரமதானுக்கு முன்னால் வருகிற மாதம் என்றெல்லாம் சொல்லி திருப்பிவிடக்கூடிய காரியங்களை பல மக்கள் ஈடுபடுகிறார். ரஜபிலே கேட்க வேண்டிய துஆக்கள் என்று சொல்லி பல துஆக்களை கற்றுத்தருகிறார். அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமதான். இப்படியான பல துஆக்கள், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் ரமதானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று கேட்கக்கூடிய செய்தி அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிகனா ரமதான். இப்படியான ஒரு ரிவாயத், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் ரமதானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை எங்களை அடைய செய்வாயாக என்று கேட்கக்கூடிய பையகையிலே இடம்பெற்ற செய்தி அத்தனையும் ஆக பலகீனமானது அல்லது இட்டு கட்டப்பட்டது. ஒரு செய்தியும் மார்க்கத்திலே சஹீஹான அந்தஸ்தை பெறவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நாம் பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், தவறில்லை. இறை தூதர்கள் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், எல்லா சூழலிலும் அல்லாஹ்விடமிருந்து பாவங்கள் தவிர்ந்து வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டார். நபிமார்கள் எப்படி கேட்டார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே, வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்த். யா அல்லாஹ், நான் எங்கிருந்தாலும் சரி, நான் எங்கிருந்தாலும் என்னை நர்வாக்கியம் உடையவனாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக பேசினார்கள் என்ற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால், மைல சமைத்து அன்த வமன் மஅக அல் ஃபுல்கி வகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஸானா மினல் கௌமி ஸாலிமீன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். கப்பலில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய கூட்டத்தார்களை எல்லாம் அமர வைத்த பொழுது கேட்டிருக்கிறார், அநியாயக்காரர்கள் விட்டும் சமூகத்தை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்திருக்கிறான். இறைவா, என்னுடைய ரப்பே ரப்பி அன்சில்னி முன்சிலன் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன். அல்லாஹ்வே, நீ எங்களை பாக்கியம் மிகுந்த இடத்தில் எங்களை இறக்கி வைப்பாயாக, நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவனில் மிக மேலானவன் என்று கேட்டார். பாக்கியம் கேட்கிற, பரக்கத்து கேட்கிற வழிமுறை என்பது அல்லாஹ்வுடைய தூதர்களிடத்திலே நடைமுறையாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்பதற்கு யாதொரு தடையும் இல்லை. இந்த மாதம் இந்த நாள் என்று கேட்பதில் எந்த அடையாளம் நமக்கு சொல்லப்படவில்லை என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாதங்கள் புனிதமானது. அப்படியான மாதங்களில் நாம் சிறந்ததை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அப்படியான மாதங்களில் அல்லாஹ் தடுத்திருக்கிற காரியங்களிலிருந்து விலக வேண்டும். அப்படியான மாதங்களில் நன்மை, இது புனிதமான மாதம் என்று நாம் நன்மைகளை அதிகப்படுத்துவதை நம்மை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி பூமியிலே வாழ்ந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்கிற காலமும் நாம் மரணிக்கிற காலத்தையும் அல்லாஹ் சிறந்ததாக ஆக்குவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் அப்படியான பாக்கியத்தை, ஞானத்தை, தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆதாமா இந்தி வல்லில் மதல்லாஹ் வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.